சொந்தமாக கார் பங்களா ஓடு, அது மட்டுமல்ல, சொந்தமாக விமானம் வைத்திருந்த ஒரே நடிகை கேஆர் விஜயா தான். விமானத்தை சொந்தமாக வைத்திருந்த அவருக்கு மாட்டு வண்டியில் பயணிப்பது ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். இதுவரை 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து விட்டார் அவர். ஆனாலும் கூட அவருடைய பழைய பேட்டிகளை எடுத்து பார்க்கும்போது மிக சிறப்பாக பேசியிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். 1982ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பேசும் படம் மாத இதழுக்கு கேஆர் விஜயா வழங்கிய அந்த நேர்காணலை இங்கே உங்களுக்கு தருகின்றேன். படங்களின் எண்ணிக்கையால் மட்டுமின்றி திறமையால், உழைப்பினால் என்றும் நிலைத்து நிற்கும் பெருமைக்குரியவர்களுக்கு தமிழ் திரை உலகில் பஞ்சமில்லை. அப்படிப்பட்டவர்களில் குறிப்பிடத்தக்கவர் கேஆர் விஜயா, புன்னகை அரசி கேஆர் விஜயா. அவரிடம் நேர்காணல் செய்ததை இங்கே தருகின்றேன். சமீப காலமாக நீங்கள் அதிக படங்களில் நடிக்கவில்லையே, ஏன்? எனக்கு தகுந்த கேரக்டர்கள் இல்லாததால் என்னை அழைக்கவில்லை என்று கருதுகிறேன். பொருத்தமான வேடங்கள் இருந்தால் அவசியம் அழைப்பார்கள். நிறைய படங்கள் செய்யவில்லையே என்ற வருத்தம் எனக்கில்லை. நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்து விட்டேன். நல்ல வேடங்களில் நடிப்பதை தான் இப்போது விரும்புகின்றேன். அஸ்திவாரம் தேவர் பிலிம்ஸ் படம், ஏவிஎம் ராஜனின் சொந்த படம் காலம், கௌரி, ஊருக்கு ஒரு பிள்ளை, இன்னும் சில தமிழ் படங்களில், மலையாளம், தெலுங்கு மொழி படங்களிலும் தற்போது நடித்து கொண்டிருக்கின்றேன். காமெடி வேடங்களில் நடிக்க ஆசைப்படும் நீங்கள் சிரிப்பை அடக்க முடியாமல் எப்போதாவது திண்டாடியது உண்டா என்று கேட்டபோது கேஆர் விஜயா சொன்னார், ஒரே வானம் ஒரே பூமி படத்திற்காக அமெரிக்கா சென்றிருந்தோம். நயகரா நீர்வீழ்ச்சிக்கு முன் படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்தது. அதில் நடித்த வெளிநாட்டு நடிகர் ஜோசப் அவசரமாக பல் துலக்கி கொண்டிருந்தார். அதை பார்த்து நான் அதிசயப்பட்டு அருகில் நின்று கொண்டிருந்த ஜெய்சங்கரிடம், நாமெல்லாம் காலையிலும் இரவிலும் பற்களை பிரஷ் செய்வோம், இவரோ சாப்பிடுவதற்கு முன்பு காலையிலும் இரவிலும் பற்களை பிரஷ் செய்கிறார், ரொம்ப சுத்தம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். பல் துலக்கி கொண்டிருந்த ஜோசப் ஒரு ஜூஸ் பாட்டிலை வாங்கினார். வாயை கொப்பளித்து துப்ப போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அவரோ வாயில் துலக்கிய ஜூஸுடன் ஊற்றி கொண்ட ஜூஸையும் சேர்த்து விழுங்கிவிட்டார். எங்களால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. எப்போது நினைத்தாலும் குலுங்க சிரிக்க வைப்பது போன்ற இந்த நிகழ்ச்சி தான் நினைவுக்கு வரும். நீங்கள் ஒரு பண்பட்ட நடிகை என்பதால் கேட்கின்றேன், இப்போதுள்ள புதுமுகங்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி நடிக்கிறார்கள்? புதியவர்கள் நன்றாக பழகுகிறார்கள். ராஜு, வனிதா போன்றோர் மனம் விட்டு பேசுகிறார்கள். தேவர் பிலிம்ஸில் அவர் இருந்த போதும் படங்களில் நடித்திருக்கின்றேன், இப்போதும் நடித்து கொண்டிருக்கிறேன். தேவர் இல்லை என்ற ஒரு குறையை தவிர அவரை போலவே எல்லோரும் உழைப்பதை பார்க்கின்றேன். தியாகராஜன் புதிய டைரக்டர் என்று சொல்ல முடியவில்லை. தேவர் போலவே அவர் பிள்ளை தண்டாயுதபாணியும் சீக்கிரம் எடுங்கப்பா, வேலையை பாருங்கப்பா என்று சத்தம் போடுகிறார். தேவர் இருந்தபோது உள்ளது போல் அதே சுறுசுறுப்பு, உழைப்பு ஆகியவைகளை காண முடிகிறது. மற்றபடி என் வேலைகளை கவனிப்பேன், இதர டெக்னீஷியன்களை நான் கவனிக்க மாட்டேன். ஏனென்றால் அதெல்லாம் எனக்கு அவ்வளவாக தெரியாது. நீங்கள் படப்பிடிப்புக்கு சென்ற போது எதிர்பாராத விதமாக மனதிற்கு மகிழ்ச்சியை தந்த நிகழ்ச்சி, இனிய அனுபவம் ஏதேனும் உண்டா? இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டபோது, அஞ்சாத நெஞ்சங்கள் படப்பிடிப்பிற்காக வேதாரண்யம் சென்றேன். பல வருடங்களுக்கு முன்பு மாட்டு வண்டியில் சென்றிருக்கின்றேன். அதன் பின்பு அப்படி செல்ல முடியவில்லை. இங்கே வேதாரண்யத்தில் மாட்டு வண்டியில் போனேன். சுற்றிலும் மல்லிகை கொடிகள் படர்ந்த இருந்தது. அந்த மனம் காற்றில் கலந்து வந்து உடலை தழுவ வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிட்டு கொண்டே மாட்டு வண்டியில் பயணம் செய்தது இனிமையான அனுபவம் என்று சொல்கிறார் சொந்த விமானம் வைத்திருக்கும் கேஆர் விஜயா. விமானத்தை விட மாட்டு வண்டியில், அதுவும் கிராமப்புறங்களில் மாட்டு வண்டியில் செல்வது மிக அழகான அனுபவம், அருமையான அனுபவம் என்கின்றார். நல்ல கதாபாத்திரம் கிடைத்தால் பணத்தை பற்றி கவலைப்படாமல் நடிப்பீர்களா என்று கேட்டபோது, நல்ல கேரக்டர் வேண்டும் என்று விரும்புவதை சொல்கிறேன். அதற்காக பணம் தேவையில்லை
தேவையில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? வேண்டுமானால் கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம். கேரக்டர் நன்றாக இருக்க வேண்டும். இதனால் பணத்தை தியாகம் செய்ய முடியாது. ஆனால் கொஞ்சம் குறைந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு நடிக்கலாம். இப்படி சொல்கிறார் நவரச நடிப்பினால் மக்களை கவர்ந்த புன்னகை அரசி KR விஜயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.